ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பூக்கட்ட தெரியாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூக்கட்ட தெரியாதவங்களுக்கு வளையல் வச்சு ரொம்ப ஈஸியாக அழகாக எப்படி பூக்கட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊசி நூல் வச்சு பூக்கட்டுறவங்களுக்கும் ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கட்டுறதுக்கு பூ வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மொட்டா பார்த்து தான் வாங்குவோம். அந்த மொட்டு பூக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் வச்சு சுருட்டி வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் வச்சு சுருட்டி வைங்க. பூக்காமல் அப்படியே மொட்டாவே இருக்கும். பூ கட்டுறதுக்கு 2 வளையல் எடுத்துருக்கிறேன். அகலமாக இருந்துச்சுன்னா ஒரு வளையல் சரியாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி 2 வளையலை சேர்த்து வச்சு ஒரு பக்கம் நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 2 முடிச்சு கூட போட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த வளையலில் 3/4 அளவுக்கு கவர் பண்ணுற அளவுக்கு நான் நூல் கட் பண்ணியிருக்கிறேன். இதே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி கட்ட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமாகவே நிறைய நூல் விட்டுக்கோங்க. வளையலில் ஒரு பக்கம் நல்லா முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த முடிச்சு தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி இந்த மாதிரி 3 பூவை அடுக்கி வச்சுக்கோங்க. அந்த பூவுடைய காம்பில் கரெக்டாக அந்த நூலை வச்சு நல்லா கவர் பண்ணி இந்த மாதிரி பின்பக்கமாக உள்ளே விட்டு நல்லா சுற்றி விடுங்க. பூ மேலே வச்சு சுற்றக்கூடாது. கரெக்டாக அந்த காம்பில் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. நம்ம இதில் முடிச்செல்லாம் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் சுற்றும் போது கரெக்டாக நல்லா டைட்டாக வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 ரோ வரைக்கும் கட்டுற வரைக்கும் நம்ம கை விடாமல், கையை எடுக்காமல், லூஸ் விடாமல் அப்படியே கட்டினா தான் நமக்கு அடுத்தடுத்து கட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூ கீழே விழாமல் இருக்கும். வளையலில் இந்த மாதிரி சுற்றும் போது ஜஸ்ட்டு பூவை மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நூலை சுற்றும் போது நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. காம்பு மேலே வச்சு சுற்றிக்கோங்க. அடுத்த ரோ பூ வைக்கும் போது அந்த காம்பு தெரியாதது மாதிரி இந்த பூவுடைய மொட்டை இந்த மாதிரி காம்பு மேலே வச்சு கவர் பண்ணி சுற்றி விடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ரோவை இந்த மாதிரி வச்சு நல்லா அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. முடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா டைட்டாக சுற்றினாலே போதும். பூ உதிராமல் அப்படியே இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு 2 to 3 ரோஸ் மட்டும் நான் கட்டி காட்டாமல் இந்த வளையல் ஃபுல்லாகவே கட்டி காட்டியிருக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைன்னா நீங்கள் கட்டும் போது பூக்கள் கீழே உதிர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஐடியா கிடைக்காது. அதனால் நான் வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் கட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக நூல் வச்சு பூ கட்டும் போது நாட் போட்டு கட்டுவோம் இல்லையா, கையிலேயே கட்டுற அந்த பூக்கள் உங்களுக்கு பார்த்து கற்றுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பழகும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ஆனால் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட்டிடலாம். ஏன்னா இதில் நம்ம முடிச்சு போட போகிறது கிடையாது. அதே மாதிரி வளையலில் இந்த மாதிரி பூக்களை வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம கட்டுறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பூ கட்டுறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அடர்த்தியாக கட்டுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் கட்டும் போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா அடர்த்தியாக கட்டின மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நூல் வச்சு கையில் பூ கட்ட கற்றுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரமாக தான் கட்டுவோம் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நமக்கு கட்ட வராது. ஆனால் இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்ல அடர்த்தியாக அழகாக கட்டலாம். இந்த மாதிரி முடிச்சு போடாமல் பூக்களை வச்சு கட்டுறோமே, இது உதிர்ந்து போயிருமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக எப்படி உங்களுக்கு கட்டி முடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த பூக்கள் உதிருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாகவே பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். அப்போ மறுபடியும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்படியே நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டியிருக்கிறேன். வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், வளையலில் 3/4 அளவுக்கு கவர் பண்ணுற அளவுக்கு தான் நான் நூல் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் 3/4 அளவுக்கு கவர் பண்ணுற அளவுக்கு நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன். நூல் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு பூக்களை வச்சு கட்டாமல் கடைசியாக முடிச்சு போடுற அளவுக்கு நமக்கு நூல் தேவைப்படும். அந்த அளவுக்கு மட்டும் நூலை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பூக்களை வச்சு கட்டிக்கோங்க.
கடைசியாக முடிச்சு போடும்போது வளையலுடைய பேக் சைடில் நடுவிரலை வச்சுட்டு கரெக்டாக அந்த நூலை வந்து அந்த விரலை சுற்றி இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த காம்பை சுற்றிட்டு கரெக்டாக அந்த விரலை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் மாதிரி தெரியும். அதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற நூலை விட்டு அப்படியே முடிச்சு போடுங்க. இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக 2 முடிச்சு கூட இதே மாதிரி போட்டுக்கலாம். மறுபடியும் நடுவிரலை வச்சு கேப் விட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்து நூலை விட்டு நல்லா முடிச்சு போடுறேன் பாருங்கள். 2 to 3 டைம்ஸ் கிட்ட கூட நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ கழண்டு வராமல் இருக்கும். அவ்வளோதான், கட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல அடர்த்தியாக 3 ரோவில் வச்சு கட்டியிருக்கிறோம். நீங்கள் 4 வளையல் கூட வச்சு இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக கூட கட்டிக்கலாம். 2 வளையல் வச்சு இந்த மாதிரி 3 ரோவில் அடர்த்தியாக கட்டியிருக்கிறோம். கொஞ்சம் அதிகமான வளையல் யூஸ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் அடர்த்தியாக நீங்கள் கட்டிக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நூல் அப்படியே மீதி இருக்கும். அதை இந்த மாதிரி முடிச்சு போட்டு மீதி இருக்கிறத சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். வளையலுடைய ஸ்டார்டிங்கில் போட்ட முடிச்சில் பூவை வச்சு கவர் பண்ணிட்டோம். எண்டிங்கில் இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு மீதி இருக்கிற நூலை சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். பூக்கட்ட தெரியாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூவை வாங்கி இந்த மாதிரி வளையல் வச்சு கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அடர்த்தியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை நல்லா ஷேக் பண்ணி காட்டுறேன், கீழேயும் போட்டு காட்டுறேன். பூக்கள் கொஞ்சம் கூட உதிராது. போனிடைல்லாம் போடுறீங்க அப்படின்னா முடியை அப்படியே உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி மேலே கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அடியில் வந்து அந்த வளையல் போனிடைலுக்கு அடியில் இருக்கும். ஸோ அதனால நமக்கு பெருசாக தெரியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட கவர் பண்ணி கட்டிக்கலாம். இதே கொண்டெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அடியிலையும் ஃபுல்லாக கவர் ஆகும். அந்த கொண்டைக்குள்ளே இந்த பூவை அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கொண்டை ஊசி போட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா மேலே பாதி போர்ஷனில் ஹேரை நல்லா வாரிட்டு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுட்டு இந்த பூவை அப்படியே உள்ளே விட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்கிற அந்த முடியை கீழே விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த வளையல் தெரியாது. கீழே அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுறலாம். சென்டர் கிளிப்லாம் நம்ம குத்துவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெறும் இந்த பூவை மட்டும் அப்படியே உங்களுக்கு ஹேர் பேண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊசி நூல் வச்சு பூ கட்டுறவங்களுக்கு இந்த டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஊசி நூலில் பூ கோக்கும் போது அது கோத்துருக்கிறது நல்லா தெரியும். ஆனால் கோத்துருக்கிறது தெரியாமல் கட்டியிருக்கிற மாதிரியே கட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோர்த்து பாருங்கள். ஊசியில் ஃபஸ்ட்டு நூலை கோக்கும் போது 2லேருந்து 3 பட்டையாக மடித்து போட்டு கொஞ்சம் அடர்த்தியாக வந்து நூலை வந்து மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கோர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலரில் நூல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. பூ அப்படியே ஒரே மாதிரி பொசிஷனில் வச்சு ஒரே மாதிரி ரோலை அப்படியே கோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோத்தது நல்லா தெரியும். ஆனால் கோக்கும் போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு பூ வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு பூவை கோத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷனை வந்து மாற்றி கொஞ்சம் 4 பக்கமும் கவர் பண்ணுற மாதிரி, அதாவது உருட்டி கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சு கோர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா அது பார்க்கும் போது கோர்த்தா மாதிரி தெரியாது. அதாவது ஒரு பூ வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பூவை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 4 பக்கமும் கவர் பண்ணுற மாதிரி நல்லா உருட்டி கட்டினா மாதிரி நீங்கள் வச்சு கோர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அடர்த்தியாக இருக்கும். நல்லா உருட்டி கட்டினா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக கோர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கோர்த்தா மாதிரி சுத்தமாக தெரியாது. நல்ல உருட்டி கட்டினா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்த நாள் நீங்கள் நல்லா பூத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உருட்டி கட்டினா மாதிரியே இருக்கும். சுத்தமாக நீங்கள் ஊசி நூலில் கோர்த்தா மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ எப்பயுமே ஊசி நூலில் கோக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பக்கமும் பொசிஷனில் வச்சு நல்லா உருட்டி கோர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக அழகாக இருக்கும். 2 மெத்தடையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.